வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்மளுடைய இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் நம்ம மார்கழியோட பல சிறப்பு தகவல்களையும் பல பதிகங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறது மார்கழி 12வது நாள். நம்மளோட இது 13வது பதிவு. ஸோ நம்ம முதல்லேருந்தே நம்ம போட்டது எல்லாமே இதில் கிளிம்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த தம்ப்நெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் நேமும் போட்டு இதையும் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ ஒவ்வொரு நாளுக்கு உண்டான பதிகங்கள், பாசுரங்கள், அதுக்கப்புறம் சிறப்பு தகவல் பெருமாளோடு சம்பந்தப்பட்ட, ஏன்னா மார்கழி மாதம் முழுக்க முழுக்க பெருமாள் மாதம் இல்லையா, அதே மாதிரி சிவனுக்கும் உண்டானது தான். ஏன்னா திருவம்பாவை பதிகம் பாடி மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த அந்த இதுவும் இந்த இதில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் 20 நாளைக்கு அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி நடக்கும். ஸோ அதனால் அந்த பதிவுகள்லாம் போட்டிருக்கோம். ஸோ மற்ற மாதத்தில் பண்ணுறோமோ இல்லையோ, கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் இதை நம்ம பாராயணம் பண்ணோம். நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. சிறப்பு தகவல் கண்டிப்பாக பெரிய ஆழ்வார் தான். பெரிய ஆழ்வாரை பற்றி இருக்கிறதுலே பெரிய ஆழ்வார், அதனால தான் அவருக்கு பெரிய ஆழ்வார். நாம் அதோட வரலாறு வரும்போது பார்ப்போம். இப்போ இது திருவம்பாவை பார்த்துட்டு கருத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி மார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். இதில் மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய இருக்கிறதுலே பெரிய கடன், தீர்க்க முடியாத கடன் என்னன்னா பிறவி பிணிலேருந்து வெளியில் வர்றது. பிறவி பிணி நம்ம சேனலில் பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும். அதாவது முன்ஜென்ம வினை, இனிமேல் மனித பிறவியே வேண்டாம், என்னுடைய பிறவி போதும், சிவனை வழிபடுபவர்களுக்கு அது நிச்சயம் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த பிறவி பிணி துன்பத்திலேருந்து எங்களை விடுவிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாராம், சிற்றம்பலம், அதாவது சிதம்பரம் நடராஜர் கையில் அக்னியோட ஏந்தி நின்று நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற எம்பெருமானே, கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, என்னையும் படைத்து இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் படைத்து காத்து அழித்து அனைத்து செயல்களும் செய்கின்ற எம்பெருமானே, வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப. அதாவது நம்ம அந்த காலத்துல அணிகலன்கள் அணிந்திருக்கோம் இல்லையா, நாம் அவங்கள புகழ்ந்து பாட 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 அந்த அணிகலன்களும் அந்த நாமத்தை பேச வேண்டுமாம். அந்த காலத்துல நிறைய அணிகலன்கள் அணிந்திருப்பாங்க. இன்னைக்கு தான் நம்ம பார்க்கறதில்ல. ஆண்களும் பெண்களுக்கு இணையாக அணிகலன்கள் அணிந்திருப்பார்களாம். அந்த அணிகலன்கள் நாம் பாட பாட அந்த அணிகலன்களே ஓசை எழுப்புமாம். அது எப்படி சொல்றாரு, கடைசியா எப்படி முடிக்கிறாரு பாருங்க. பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருச்சுழநீர் ஆடையிலோ ரொம்பாவாய். பெருமானை எப்படி சொல்றாரு, நீ குளத்துல பூத்து கிடக்கிற அந்த திருக்குளத்துல நானும் நீராடி என்னுடைய பிறவி பணியை நீ தீர்க்க மாட்டியா, வாங்க போய் எல்லாரும் குளிப்போன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு மாணிக்கவாசக பெருமாள். திருப்பாவை ஆண்டாளாச்சார் அருளி செய்த திருப்பாவை பார்ப்போம் வாங்க. கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழமின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திரா ஈதென்ன பேர் உறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் ஆச்சார் இன்னமும் எழுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. அதையும் எப்படி ஒப்பிட்டு எழுப்புறாங்க பாருங்க. ஒரு ஏற்கனவே முந்தன பாடல்ல எருமையெல்லாம் அதெல்லாம் கூட வேலை செஞ்சு இருக்கிறதுலே எருமை தான் கொஞ்சம் மந்தமான பிராணி. பசுமாடு டக்குன்னு எழுப்புனா ஓடி போயிடும். ஆனால் எருமாடு ரொம்ப நேரம் பாடணும். அந்த மாதிரி அந்த எரும மாடுக்கு கூட எழுந்து அதை கன்றை நினைத்து, நாம இன்னும் எம்பெருமான நினைக்கல, ஆனா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த எரும மாடு அது கன்றை நினைத்து தன்னை அறியாமல் அந்த மடியிலிருந்து பால் சொரிந்து அது எங்கே போகின்றதாம், கன்று இல்லாமல் தெருவீதிகளில் ஓடி அது அனைத்தும் அந்த வீட்டின் முன்னே சேராக மாறிவிட்டதாம். பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும். இப்படி அவங்கவங்க பிராணி கூட அது வேலை செய்யுது.
அதோட எதோடு ஒப்பிடுறார் பாருங்க. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடும் நீ வாய்த்திறவாய். அதாவது ராவணனை ஒப்பிடுறாங்க. ராவணன் மிக சிறந்த சிவபக்தன், இருக்கிற சிவபக்தர்களையே மிக சிறந்த சிவபக்தர். ஆனா சிவம் இருக்கும் இடத்தில் சீதையை கொண்டு போய் வைத்ததனால்தான் அவன் அழிவு பெற்றானே ஒழிய அவன் அச்செயலை செய்யவில்லை என்றால் அவன் இருப்பதிலேயே பெரிய அரசனாகவும் நல்ல சிவபக்தனாகவும் இன்றளவும் பெயர் பெற்றிருப்பான். அப்படி அவனை அழித்து உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டி அந்த எம்பெருமான் நம்ம நாராயணனை போய் பாடாம நீ என்னதான் அப்படி உறக்கம் உனக்கு இன்னமும் இருக்கு? ஊரெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு, எல்லா இல்லத்தாரும் நம்ம இடத்துக்கு வந்தாச்சு, உன்னை தவிர இன்னும் வரல. நீ எப்ப ஏஞ்சி வருவியா மாட்டியா? சீக்கிரம் ஏஞ்சி வா. ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் ஏற்கனவே முந்தின பாடல்ல அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு உண்டான வலிமையை சொல்லியிருப்பாங்க. அதனால ஒருத்தர் வரனாலும் ஆண்டாள் நாச்சியார் போக மாட்டாங்க. இன்னைக்கு சிறப்பு தகவல் என்ன? பெரியாழ்வார். ஏன் அவருக்கு பெரியாழ்வார்? இருக்கிறதுலேயே அவர்தான் மிக பெரியவர், அதனாலதான் பெரிய ஆழ்வார். ஏன்? இவருக்கு பல சிறப்புகள் இருக்கு. ஏன் தெரியுமா? இவர் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்க இருக்காங்க? ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருத்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இவர் எதோட அம்சமா கருதப்படுறாருன்னா, எப்படி பெருமாளுக்கு கருடன் வாகனம் எப்படி அவருக்கு சிறப்பம்சமா இருக்கோ, கருணனை பாடி புகழ்ந்து வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் பெரியாழ்வாரை நம்ம நினைச்சு பாடினாலும் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். கருடனின் அம்சமாக பிறந்தவர், அது ஒரு பெரிய சிறப்பு. இரண்டாவது, இவர்கிட்டதான் எம்பெருமான் நாராயணரே ஆண்டாள் நாச்சியாரை மகளாக அவதரிக்க செய்து எடுத்து வளர்த்து வருகிறார் பெரியாழ்வார். இதோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீரங்கத்துக்கு போய் அவங்களுக்கு மனம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி அதுக்கப்புறம் ஆண்டாள் நாச்சியாருக்கு யாரு? இவரு அப்பா. அப்படின்னா எம்பெருமான் நாராயணனுக்கு யாரு? மாமனார். இதை விட ஒரு சிறப்பம்சம் வேணுமா பெரியாழ்வார் சொல்றதுக்கு? இன்னமும் இவருக்கு எதனால இவ்வளவு சிறப்பு பெற்றார்னா, ராமகாவியத்துல அந்த மாலையை கட்டி கொடுக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த பெருமானு இவர் ஒரு படிக்கிறாரு காவியத்துல. மாலையை கட்டி போட்டதுனாலேயே அவருக்கு நாராயணர் அவரோட மாலையை விரும்பி அணிகிறாரே, நாமளும் மாலையை கட்டி போட்டா என்னன்ட்டு பெரிய நந்தவனம் அதற்காகவே அவர் அமைக்கிறார். அந்த நந்தவனத்தில் பூக்களை வளர்க்கிறார். அதிலிருந்து வரக்கூடிய பூக்களை தினமும் இவர் கையாலேயே மாலை கட்டி எம்பெருமான் நாராயணருக்கு அணிவிக்கிறார். அந்த மாலை முதல் மாலை அவரோட மாலையாத்தான் இருக்கும் ஸ்ரீரங்கத்துல. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததுக்கு காரணமும் பெரியாழ்வார் தான். ஏன்னா லக்ஷ்மி தேவியே இவருக்கு மகளாக வந்து பிறக்கிறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய கைங்கரியம் பண்ணியிருக்கணும், எவ்வளவு பெரிய பக்திமானாக இருந்திருக்கணும். இவர் பாடிய பாசுரம் இன்னமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. அதாவது எல்லாரும் முதல்ல வாழ்த்தணும். யாரா இருந்தாலும் ஒரு எப்பேற்பட்டவங்களுக்கு நம்ம வாழ்த்தணும். இவர் பாடிய இந்த பாடல் தான் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கே பிரதானமாக இருக்கிறது. அனைத்து ஆழ்வர்களும் ஒன்று கூடி சேர்ந்து பாடியதை தான் 4000 திவ்ய பிரபந்தமாக மாற்றினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. பல கோடி ஆண்டுகள் வாழற உன்னோட திருப்பாதத்தை நான் பணியணும். அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழுங்கும பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. பாஞ்ச சன்னியம் சங்கு. இப்படி இவர் பாடின இந்த ஒரு பாசுரத்திலேருந்து மொத்தம் இதுவுமே ஆரம்பிக்கும். இந்த ராப்பத்து பகல் 10ல் பாடுற 4000 திவ்ய பிரபந்தம் அனைத்து ஆழ்வார்களும் பாடின ஒட்டுமொத்த பாசுரத்தின் தொகுப்பு. இந்த மார்கழி மாதத்துல எம்பெருமான் நாராயணரோட திருவடி பாதத்தை பணிவோம். கண்டிப்பா இது வரைக்கும் நம்ம பாடலைனாலும் இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் நம்ம தொடர்ந்து மார்கழி மாதத்துல பாராயணம் பண்ணுவோம்.
முடிந்தவர்கள் காலையிலேயே எழுந்து பாராயணம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. மார்கழி மாதத்தை நானும் இப்போதாங்க அனுபவிக்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்பப்போ டைம் கிடைக்கும், நானும் இந்த தடவை கொஞ்சம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த காலை பணி அவ்வளவு அற்புதமாக இருக்குதுங்க. ஸோ இங்கே நான் இருக்கிற இடத்துல வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ 5 மணிக்கு 5:30க்கெலாம் பண்ணிடுறாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. போய் பார்த்துட்டும் வந்தேன். நீங்களும் ஏதாவது ஒரு அபிஷேகத்தில் கலந்துக்குங்க. இன்றைக்கி மார்கழி 13 நமக்கு எல்லாமே பாடி பார்த்துருப்போம். சாரி, 12ஆம் திருப்பதிகம் தான். நான் 13 நம்பர் தப்பாக போட்டுட்டேன். 12வது பதிகம் தான். அடுத்ததில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்ன மக்களே, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.